வெளியில வந்தா 2 விஷயம் நம்மள டென்ஷன் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 சார்ஜு, 2வது வந்து நெட்வொர்க்கு. நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிற இடத்துல சுத்தமாவே கிடையாது. அது ரொம்பவே டென்ஷனா இருக்கு. இல்லன்னா வீடியோ வந்து காலையிலேயே வந்திருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அக்காவோட பேபி ஷவர் விளாக் தான் நீங்க பார்க்க போறது. நேத்து பார்த்துருந்துருப்பீங்க. கார் பஞ்சர் ஆனதுலேருந்து வீட்டுக்கு வந்து பசியாறிட்டு படுத்தது வரைக்குமே பார்த்துருந்துருப்பீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, அக்காவோட பேபி ஷவர் மண்டபத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டோம். 10 மணிக்கெல்லாம் கிளம்பியாச்சு. அதுக்கு முன்னாடியே காலையில சீக்கிரமாவே அக்கா எந்திரிச்சு மேக்கப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அக்கா கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டு மேக்கப்லாம் பண்ணிட்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி பொறுமையாக வந்து ஒரு டென்ஷனும் ஹெக்டேக்கும் இல்லாமல் பொறுமையாக பீஸ்ஃபுல்லாக கிளம்பி நம்ம போனோம். போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் பண்ணல. கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு உட்காந்துருந்தோம். அப்புறம் மண்டபமும் நல்லா தாராளமாக காத்தோட்டமாக விசாலமாக இருந்துச்சா, அதனால் எந்த ஒரு டயர்டும் ஒரு புழுக்கமோ அதெல்லாம் இல்லை. 2வது எல்லாருக்கும் என்ன கொஸ்டின் இருக்குன்னா, புள்ளைய தூக்கிட்டு அப்படி இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருந்திருக்கலாம். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வந்து எந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் என்னோடய ஃபங்க்ஷனை வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணிவிடுவாங்க. 2வது வந்து அவங்க வீட்டோட வேலை மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி நமக்கு எல்லாமே சூப்பராக நம்ம கூட ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த ரீசன் மட்டும் இல்லைனாலும் அவங்க வந்து எவ்வளோ வந்து என் லைஃப்பில் முக்கியமான பர்சன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம அட்டன் பண்ணிடணும். நம்ம வந்து அவங்கள ஸ்கிப் பண்ணி அவாய்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன்னால தான் நம்ம கிளம்பிட்டோம். ரொம்பவே சேஃபாக பேபிக்கு என்னெல்லாம் முக்கியமோ அது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு ரொம்பவே சேஃப்டியாக தான் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். அதனால் எந்த ஒரு பயமும் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ட்ராவல் தான் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப வெயிலாக இருக்கிற வாசி ரொம்ப சிரமமாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து சைவ சாப்பாடு தான் போல், அதையுமே போட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வர வழியில் சரியான வெயிலுப்பா. ஒரு ஜூஸையும் போட்டுட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் போங்க, அவ்வளோ வெயில். அதையும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இவ்வளோதான் விளாக். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா.